ஹலோ மேட்ஸ், இன்றைக்கி ஒரு விசித்திரமான அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். எதுன்னு தானே கேட்குறீங்க? இதைத்தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எது? வெயிட் அ மினிட். இதைத்தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணோம். ஏசுஸ்லேருந்து ஏசூஸ் எக்ஸ்பர்ட் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதைத்தான் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்கு அப்படி என்ன கொடுத்துருக்காங்க நான் அதை பார்க்கணும். இந்த லேப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்றதை பார்த்தா என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மேட்ஸ், ஏசுஸ்லேருந்து B1502 என்ற சரியாக தான் சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன். B1502 ஏசுஸ் எக்ஸ்பர்ட் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரித்து இன்னைக்கு பார்த்துருவோம். ரைட், இங்கே நம்ம கட்டி ஓகே அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கட்டிங் ஓகே. ஓ ரைட், ஆல் ரைட், கட் பண்ணிட்டோம். ரைட், ஓ பொட்டியில் என்ன இருக்குது பார்த்துருவோம். வாவ், ஓ மேலே நம்ம லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா பேக்கிங்கும் பண்ணி வைக்கிற மாதிரி விளங்குது. அது ஓரத்தில் வச்சுட்டு இன்னும் பெட்டியில் இருக்கிறத பார்த்துருவோம். OS இன்ஃபர்மேஷன் ப்ராப்ளம்ஸ் ஸ்கேன் இட். இது என்ன எப்படின்னு கொடுத்துருவான் அவன். ஓகே ரைட், ஆல் ரைட். அண்ட் செட் இன்க்ரீபிள் அண்ட் வாரண்டி கார்டு இதில் நாங்கள் படிக்க போகிறது இல்லை எப்படின்னு ஒருத்தர் வச்சுருவோம். அண்டு மேனுவல் இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது ஒருத்தர் வச்சுருவோம். பெட்டியில் வேறு என்ன இருக்குது? அடாப்டர் சார்ஜர். நமக்கு 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல சார்ஜர், ஒரு நல்ல குவாலிட்டியாக வைக்குது. ஸோ அதை நான் பார்த்துருவோம். அண்ட் டைப் சி தான் கொடுத்துருவோம். அது ஒரு பெஸ்ட்டு, அதையும் பார்த்துருவோம். ஓகே ஆல் ரைட். எனக்கு சார்ஜிங் அடாப்டருக்கான சார்ஜிங் கேபிள் ஓ ரைட், நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அதையும் வச்சுருவோம். அண்ட் நம்முடைய பெட்டியில் வேறு எதுவும் இல்லை. ஸோ கை வச்சுட்டு இதில் பார்த்துருவோம். அண்ட் இப்போ நாங்கள் லேப்டாப்பை பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது? வாவ், ஜஸ்ட் வாவ். ஓகே, இந்த பேக்கிங் ஓரமாக வச்சிடலாம். அண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஒன் ஹேண்டில் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுவோம் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி. நோ மேட்ஸ், தாங்கலை. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஆல் ரைட், பண்ணி ஒரு வச்சுருவோம். அண்ட் நம்மளுடைய லேப் பாருங்க மேட்ஸ், ஹவ் இஸ் இட்? சி நம்மளுடைய ஏசூஸ் எக்ஸ்பர்ட் புக். இதை பற்றி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஐ திங்க் இதோட வெயிட்டை பார்த்தோம்னா ஒரு 1.5 kgs இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கரெக்டான வெயிட்டை நான் பார்த்துருவோமே. சக்தி ரைட், நீங்கள் பார்த்துருவோம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி. ஓ 1.67 kgs. பரவாயில்ல, ஒரு வெயிட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ மற்ற விஷயங்களையும் நாங்கள் பார்ப்போம். அண்ட் இந்த லேப்டாப் ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணிடுவோம். பூட் பண்ணுற அதே சமயத்தில் ஃபிசிக்கலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க என்றதையும் நாங்கள் பார்ப்போம். அண்ட் ரைட் சைடு எடுத்தோம்னா Gen 2 Type C போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் Gen 1 Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயமாக HDMI போர்ட் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அண்ட் RJ45 கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு RJ45 போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் A USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் 3.5mm ஆடியோ போர்ட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டைப் A போர்ட் கொடுத்துருக்காங்க, USB டைப் A போர்ட். அண்ட் நம்மளுடைய வென்ஸும் இருக்கிறது லெஃப்ட் சைடில் தான். அண்ட் ஸ்பீக்கர் எடுத்தோம்னா ஸ்பீக்கர் லேப்டாப்புடைய பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான். அண்ட் ஸ்பீக்கருடைய குவாலிட்டியை பார்த்தோம்னு கேட்டால் சவுண்ட் ஒரு எவரேஜான சவுண்டாகவே இருக்குது. ஒரு லேப்டாப்பில் எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிடணுமோ அந்த அளவான சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு குறையும் சொல்கிறதுக்கு மாதிரி சவுண்ட் ஸ்பீக்கரில் இல்லை. அண்ட் முக்கியமான விஷயமாக பில்ட் குவாலிட்டி.
இந்த லேப்டாப்போடைய பில்ட் குவாலிட்டி Asus எந்த அளவு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியமான பில்ட் குவாலிட்டியாகவே இருக்குது. நான் கைக்கு எடுத்ததும் ஒரு ப்ரீமியம் பில்ட் குவாலிட்டி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் 180 டிகிரி ஃப்ளாட், அதாவது பார்த்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் ஸ்லிம்மாக 180 டிகிரி நல்ல விஷயம். அண்ட் நான் வாங்கின இந்த லேப்டாப்புடைய வேரியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது i3 13 ஜென்ரேஷன் உள்ள ப்ரொசஸர் தான் வாங்கிக்கிறேன். அதாவது U சீரிஸ் உள்ள ப்ரொசஸர் இது. அண்ட் நோட்ஸ் ரேம் எடுத்திங்கன்னா 8GB ஆஃப் ரேம். இது ஒரு நார்மல் யூசேஜ் 8GB போதுமன்னதால் நான் 8GB வாங்கினேன். அண்ட் நோட்ஸ் ROM, அதாவது ஸ்டோரேஜ் எடுத்திங்கன்னா 512GB ஆஃப் NVMe SSD தான் இருக்குது. அண்ட் இது ஒரு ஸ்பீடாக இருக்கிற ஒரு SSDனால நான் இது பார்த்து வாங்கினேன். அண்ட் OS எடுத்திங்கன்னா Windows 11 Pro தான் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ Windows Proன்றது ஒரு நல்ல OS ஆகவே இந்த காலத்தில் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ மேட்ஸ், இந்த கீபோர்டை பற்றி முக்கியமாக பேசியாகணும். நான் இதை எதுக்கு சொல்லுறேன்டா, நான் இந்த லேப்பை அன்பாக்ஸ் பண்ணினதுல இருந்து கீபோர்டை யூஸ் பண்ணினேன். எனக்கு இந்த கீஸ் வந்து மிகவும் ஒரு ப்ரீமியமான ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ அதனால் இந்த கீபோர்டு ஒரு முக்கியமான விஷயமாக நான் எனக்கு பிடிச்ச விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்லாக் எடுத்திங்கன்னா இந்த நம்லாக் லெஃப்ட் சைடில் அழகாகவே ஒரு அரேஞ்ச் பண்ணி அழகான முறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அதுவும் ஒரு நல்ல விஷயமாக நல்ல அழகாகவே இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் நான் ஃபஸ்ட்டு தெரியும் எங்கே இந்த பவர் பட்டன் இருக்குதுன்னு சொல்லி. அண்ட் இந்த பவர் பட்டனை பார்த்தா இந்த கீஸோடு, அதாவது இந்த கீஸாக அந்த பவர் பட்டனையும் கொடுத்துருக்காங்க. எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இது. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா கீஸோடையும் சேர்ந்ததாக இந்த பவர் பட்டன் இருக்குது. அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான திங்காக நான் இந்த லேப்பில் பார்க்குறேன். அண்ட் மேட்ஸ், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு நினைக்கிறேன். என்ன தானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை மேட்ஸ், இந்த கீபோர்டில் பேக்லைட் இருக்குது. கீபோர்ட் பேக்லைட் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த கீபோர்ட் பேக்லைட்டை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு அழகாகவே இருக்குது. ஆல்ரைட், எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டீங்களே ப்ரோ, டிஸ்பிளே பற்றி சொல்லலைன்னு தானே கேட்குறீங்க. டோன்ட் வரி, இந்த டிஸ்பிளே பார்த்து சொல்லாட்டி இந்த லேப்டாப்பில் வெயில் ஆகிக்குதா. ஸோ முக்கியமான விஷயமே இந்த டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச்சஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் IPS டிஸ்பிளே தான் இருக்குது. அண்ட் 250 nits பிரைட்னஸ் கொண்ட ஒரு பேனலாக தான் இருக்குது. நான் அன்பாக்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல டிஸ்பிளேயாகவே எனக்கு விளங்கிச்சு. 250 nits பிரைட்னஸ், அதாவது பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டியும் நல்லாகவே இருக்குது. எவரேஜாக உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லேப்பாகவே இருக்குது. அண்ட் இந்த IPS பேனலை பார்த்தோம்னா ஒரு நல்ல பேனல், ஒரு குறை சொல்கிறதுக்கு இது வரைக்கும் இல்லை. ஸோ நல்ல பேனலாகவே கன்சிடர் பண்ணலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் மேட்ஸ், அதாவது இந்த கோபைலட். இந்த கோபைலட் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது மைக்ரோசாஃப்டோடைய AI இன்ஜின் தான் இந்த கோபைலட் சொல்லக்கூடியது. கோபைலட் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் ChatGPT, ரெமினி இது போன்ற இந்த AI பாட் இதெல்லாம் இருக்குது தானே. இதே மாதிரி தான் இந்த கோபைலட்னு சொல்லக்கூடியது. இந்த கோபைலட் இந்த லேப்டாப்பில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக அமைக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்த அளவில் பெஸ்ட்டாக வைக்குது. ஏன்னா நீங்கள் எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனை கோபைலட்டுக்கு நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அதை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். சிம்பிளாக எக்ஸாம்பிள் அவங்க சொல்லணும்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய லேப்டாப்பில் தீம் கலரை டார்க்காக மாற்றணும்னு சொன்னீங்கன்னா, அந்த கோபைலட்டில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சேஞ்ச் த தீம் இன்டு டார்க்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோவாகவே தீம் டார்க்காக மாறிடும். அண்ட் லைட்டுக்கு மாற்றணும்னா சேஞ்ச் த தீம் இன்டு லைட் என்ன கொடுத்தீங்க டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த தீம் லைட் கலருக்காகவே மாறிடும். இதே மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் அந்த கோபைலட்டை கொடுத்தாலும் அது ஒன்று செஞ்சு கொடுக்கும். ஸோ எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயமா இந்த கோபைலட்டை சொல்லலாம். ஆல்ரைட், அண்ட் ஃபைனலி இந்த லேப்பை யாருக்காக வேண்டி Asus லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் சின்ன சின்ன மல்டிமீடியா யூஸ் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுவீங்க, அண்ட் சின்ன சின்ன கேம்ஸும் ப்ளே பண்ணுவீங்க, அண்ட் ஜூம் மீட்டிங்ஸ் அண்ட் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான தான் இந்த லேப்டாப் Asus தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதாவது உங்களோட சின்ன சின்ன யூசேஜுக்கு நீங்கள் எந்த விதமான யூஸ் எடுத்தாலும் உங்களுக்கு கேம்ஸும் ப்ளே பண்ணலாம், சோஷியல் மீடியாஸ், உங்களுக்கு எடிட்டிங்கும் பண்ணலாம். அதாவது சின்ன சின்ன எடிட்டிங்ஸ், நீங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோஸில் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுனா கூட உங்களுக்கு பண்ணிக்கலாம். அதாவது ஹார்ட் யூஸ் இல்லாமல் நார்மலாக எந்த யூஸுக்கும் உங்களுக்கு இந்த லேப்பை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆல்ரைட், அண்ட் வாரண்டி எடுத்தீங்கன்னா 1 year ஆஃப் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங் இதான முக்கியமான விஷயம். இதுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கீங்க. ப்ரைஸிங் எடுத்தீங்கன்னா 1.5 lakhs. ஜஸ்ட் 1.5 lakhsக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பர்ட் புக்கை வாங்கலாம். 1.5 lakhsன்றது ஒரு எவரேஜான ப்ரைஸிங் தான். இந்த லேப்பை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு எல்லா விதமான ஒர்க்கையும் செய்யக்கூடிய ஒரு மிட்ரேஞ்சான ஒரு ப்ரொசஸர் கொண்ட உங்களுக்கு எல்லா விதத்திலையும் யூஸ் ஆகக்கூடிய இந்த லேப்பை 1.5 lakhs கொடுத்து வாங்குறது எனக்கு என்னமோ பெட்டர் ஆப்ஷனாக தான் படுது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.
அண்ட் ஃபைனலி இந்த லேப்பை பற்றியான ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு தேவையான கட்டாயம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த லேப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான வீடியோவை கொண்டு வரேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூஸ் உங்களுக்கு தேவைன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவை கொண்டு வரேன். அண்ட் ஆல்சோ மேட்ஸ், உங்களை நிறைய பேர் நம்மளோட சேனலில் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.